செஞ்சோ? வாசனையே செமையா இருக்கு. அப்போ நீ போ. அம்மா நான் வந்துட்டேன். என்ன கெனிச்சி இது? வந்ததும் வராதமா சாப்பிட ஆரம்பிச்சுட்ட. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் முகம் கை கால் அலம்புறத பழக்கமா வச்சுக்கணும். சரியா கெனிச்சி? ஓகேமா. கெனிச்சி, இப்போ நீ உன்னோட ஹோம்வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு தோணல? இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்புறமா பண்ணிக்கலாம். வீடு ஹட்டு. நம்ம வேலையை தள்ளி போடுறது நல்ல விஷயம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் அத பண்ணு இத பண்ணு என்னையே வேலை வாங்கிட்டு. கெனிச்சி, நான் உன் நல்லதுக்காக தானே சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சூப்பர் ஜோக். நான் உன்னை பாடத்தை படிக்க சொன்னேன், ஜோக்க படிக்க சொல்லல, புரிஞ்சுதா? என் புக்க திருப்பி கொடு. இது பேர் நான் உன்னுடைய நண்பன், உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், புரிஞ்சுக்கோ. ஹட்டாரி போத விடு. ஹோம்வொர்க் பண்ணாம விட மாட்டேன்பா. கெனிச்சி கெனிச்சி இத வந்துட்டேம்மா. நான் சாப்பிட நில்லு நில்லு கெனிச்சி, ஏன் இப்படி ஓடுறான்? சாப்பாடு டேஸ்டியா இருக்கு. அட அதுக்குள்ள 7 மணி ஆயிடுச்சு. பாத்தீங்களா டிவி ப்ரோக்ராம் எப்படி ஓடுறான்? எனக்கு பிடிச்ச ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்துட்டேன். இந்த ஜெட் சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம், இப்ப சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. அவன் அவனோட ஹோம்வொர்க் எழுதிக்கிட்டு இருக்கான். இப்ப நாம அவனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எழுந்திரு கெனிச்சி, கெனிச்சி எழுந்திரு, நான் சொல்றேன்ல. மணி என்னாச்சு? 9 மணி ஆக போதா? இப்ப நான் என்ன பண்றது? நான் உனக்கு அப்பவே சொன்னேன், உன் வேலையை தள்ளி போடக்கூடாதுன்னு. ஹோம்வொர்க் பண்ணுன்னு சொன்னல. வெரி குட் கெனிச்சி. ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு டிவி பாக்குற போல இருக்கு. இதே மாதிரி எப்பவும் நடந்துக்கோ. நீ இதே மாதிரி எப்பவும் படிக்கணும் கெனிச்சி. நான் இன்னும் ஹோம்வொர்க் ஆரம்பிக்கவே இல்ல. என்னது ஹோம்வொர்க்க இன்னும் முடிக்கலையா? அப்ப படிக்காம நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு சொல்லு கெனிச்சி. அம்மா என்னோட ஹோம்வொர்க்க முடிக்கிறதுக்கு ஹட்டோரியை என் கூடவே வச்சுக்கிறேன். முடியாது, நிச்சயமா முடியாது. நீ ஹோம்வொர்க்க முடிக்கிற வரைக்கும் நானும் உன் கூட முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். ஆனா எல்லாத்தையும் நான் தானே எழுதி ஆகணும். இதெல்லாம் என்ன விரலே தெரிஞ்சிடும். என்ன கெனிச்சி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, நீ போய் இங்க இருந்து. என்ன கெனிச்சி, நீ ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், திட்டுறியே. நல்லதுக்கு காலமே இல்லப்பா, நான் போறேன். 9 into 2 plus 12. ஒரே வழிதான் இருக்கு. நீ எழுத வேண்டிய கதையை இப்ப நான் எழுதி கொடுக்கறேன். என்னோட இந்த பேனாவால எழுதினா அவன் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாஸ்டர் இருந்தாரு. அவர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற தண்டனையை கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த தண்டனையை நான் ஏத்துக்கிட்டேன். அதனால அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. கெனிச்சி, கெனிச்சி சீக்கிரம் எழுந்துரு. அம்மா வராங்க போல இருக்கு, சீக்கிரம் எழுந்துரு. கெனிச்சி கெனிச்சி ஹோம்வொர்க் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லையா? அம்மா வராங்க பாரு, வந்துட்டாங்க. கெனிச்சி நீ ஏன் மேல துண்டு போத்திருக்க? அது ஒண்ணு இல்ல, லேசா குளிருச்சுமா. சரி, குட் நைட் கண்ணா. குட் நைட் குட் நைட். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. ஹட்டோரி உன்னை ரொம்பவே மாத்திட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நானும் சூப்பராவே நடிக்கிறேன். ஒரு வழியா தப்பிச்சாச்சு. நல்லா தூங்கிக்கிட்டே இரு. எல்லாரும் கரெக்டா எழுதிட்டு வந்திருக்கீங்களா? கெனிச்சி, முதல்ல நீ எந்திரி, என்ன எழுதிட்டு வந்திருக்கேன்னு காட்டு பார்க்கலாம். எழுதுனதுன்னு சொல்றதுக்கு காதுல விழல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. குருகுலத்துல நான் என் நண்பர்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அங்க என் குருவோட மீசை ரொம்ப பெருசா இருக்கும். அவருக்கு கோவம் வந்து கத்தும் போதெல்லாம் அவரு மீசை படப்படன்னு துடிக்கும்.
யாராவது அவர் மீசைய பத்தி கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாரு. அப்படிதான் ஒரு முறை எனக்கும் தண்ணி கடையில ரொம்ப நேரம் மூழ்கி இருக்கணுங்கிற தண்டனை. போதும் நிறுத்து. நான் வந்துட்டேம்மா. ஓஹோ, என்னாச்சு கெனிச்சி? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? ஸ்கூல்ல யாராவது திட்டினாங்களா உன்ன? சார் திட்டினாரு. சார் உன்னை திட்டினார்னா அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும் கெனிச்சி. அட, எதுக்காக எல்லாரும் சேர்ந்து அழறீங்க? என்ன காரணம் தான் சொல்லுங்களேன். நாங்க அழறதுக்கு காரணம் அதுதான். ஓ, வெங்காயமா? அத நறுக்கும் போதுதான் கண்ணுல தண்ணி வந்திருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு தான் சொல்றது, அவங்க வேலையை அவங்கவங்க பண்ணணும் கெனிச்சி. டிங் டிங். சிரிச்ச பொறுக்க